லாஸ்ட் வீடியோல நாம மோஷன் அப்படின்னா என்ன, ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பார்த்துக்கோம். ஒருவேளை நீங்க அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்ல அது மறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு தெருவுடைய கார்னர்ல உங்களோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதே தெருவுடைய இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கார்னர்ல உங்களோட ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. உங்களோட வீட்டுல இருந்து உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தெருவழியா தான் நீங்க போய் ஆகணும் இல்லையா? உங்களோட வீட்டுக்கும் உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 600 மீட்டர் 600 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தெருவுல ரோட் போடணும் அப்படிங்கறதுனால அந்த ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணி அதுக்கு மேல ரோடு போடுறதுக்காக வச்சிருக்குது. சோ உங்களால அந்த தெருவழியா உங்களுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வேற ஒரு தெருவழியா நீங்க போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறீங்க. சோ இப்போ நீங்க கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோல நாம டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு போன வீடியோல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ரெண்டே ஸ்டேட் தான் இருக்க முடியும். ஒன்னு ரெஸ்ட், இன்னொன்னு மோஷன். இந்த ரெண்டு தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த மோஷன்ல இருக்கக்கூடிய நிறைய டைப் சொன்னேன். இப்போ அந்த மோஷன்லயே ரெண்டு விதமான மோஷன் இருக்கு. ஒரு மோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஈஸிஆர் ரோட்ல ஒரு கார்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்மளோட டைம் பாக்குறோம், வாட்ச்ல 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறோம், தூங்கிட்டு எந்திரிச்சு டைம் பார்க்குறோம் 3 மணி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. டிரைவர்ட்டு கேட்குறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு நம்ம 60 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வழக்கம் போல தூங்க போயிடுறோம். தூங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பார்க்குறோம், மணி 4 அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ டிரைவர்ட்டு கேட்குறோம் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு 120 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா 2 மணிலேருந்து 3 மணி அந்த 1 hour இருக்கக்கூடிய அந்த டைம்ல 60 கிலோமீட்டர் அது கடந்திருக்கு. அடுத்து 3 மணில இருந்து 4 மணி அந்த டிஸ்டன்ஸ்லயும் ஒரு 60 கிலோமீட்டர் கடந்திருக்கு. அப்ப 60 + 60 மொத்தம் 120 கிலோமீட்டர்ஸ் கடந்திருக்கு. இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எவ்ரி ஹவருக்கு ஒவ்வொரு ஹவருக்குமே 60 கிலோமீட்டரா கிடக்குது. சோ இப்போ நம்ம மறுபடியும் தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா 180 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போறாரு. காரணம் என்னன்னா 60 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஹவர்ல, அடுத்த 60 கிலோமீட்டர் அடுத்த 2வது ஹவர்ல, அடுத்த 60 கிலோமீட்டர் அடுத்த 3வது ஹவர்ல. சோ 60 + 60 + 60 180 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு ஹவருக்குமே கரெக்டா 60 கிலோமீட்டர்ல அந்த கார் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை தான் நாம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸ்ல கடந்து போச்சு அப்படின்னு சொன்னா அதை தான் நாம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். அது எவ்வளவு பெரிய டைமாவும் இருக்கலாம், எவ்வளவு சின்ன டைமாவும் இருக்கலாம். இதுவே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம பைக்கை நம்ம தெருக்குள்ள எடுத்து சுத்திட்டு இருப்போம் இல்லையா? அப்போ திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம திடீர்னு ஸ்பீடை கம்மி பண்ணுவோம். யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மறுபடியும் ஸ்பீடை அதிகப்படுத்துவோம். மறுபடியும் நிறைய இடத்துல கூட்டமா இருக்கு, கிரௌடா இருக்கு அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஸ்பீடை கம்மி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல் ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 100 மீட்டர் தான் நம்ம கவர் பண்ணிருப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு, கூட்ட நெரிசல் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கறதுனால ரொம்ப ஸ்லோவா போயிருப்போம். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல நாம 2 கிலோமீட்டர் நம்ம கடந்து போயிருப்போம். ஏன்னா அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிருப்போம். சோ அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ல நம்ம கடக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வருவோம். இப்போ ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு இந்த டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம டிராவல் பண்ண மொத்த பாத்துடைய லென்த் தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு அப்படிங்கறதுலாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னு கேட்டா அது எந்த டைரக்ஷன்ல போனாலுமே அதோட டோட்டல் லென்த் என்ன அப்படிங்கறதா நாம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கு டைரக்ஷனே கிடையாது அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது ஸ்கேலார் குவான்டிட்டியா இருக்கும் இல்லையா? சோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுல என்ன மெஷர் பண்றோம்? லென்த் தான் மெஷர் பண்றோம் இல்லையா? சோ லென்த்தோட SI யூனிட் என்ன? மீட்டர். சோ டிஸ்டன்ஸுக்கும் SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் தான் வரும். அதுவே டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா என்னன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நாம டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே, நம்ம வீட்டுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். நாம சாதாரணமா அந்த தெருக்குள்ள நம்ம நார்மலா போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சோ ரோடு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நாம சுத்தி போனோம் இல்லையா, அதை தான் நாம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா
நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நாம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நம்ம சுத்தி சுத்தி வந்திருந்தாலும் அது நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம், ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் கிடையாது இல்லையா. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது அது வெக்டார் குவான்டிட்டியில வருது. அதே நேரத்துல இங்க நம்ம மெஷர் பண்றதுமே லென்த் தான். சோ லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். சோ அதே மீட்டர் தான் இதோட எஸ்ஐ யூனிட் வரும். ஆனா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த சைடு போனாலும் அதோட மொத்த லென்த்தையுமே எடுத்துப்போம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நாம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஒரு கொஸ்டினோட நான் இதை முடிக்கிறேன். ஒரு கால் டாக்ஸியை கூப்பிட்டு நம்ம அந்த கால் டாக்ஸியில், அதாவது அந்த கார்ல ஏறிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ட போய் பேசிட்டு மறுபடியும் அந்த கால் டாக்ஸிலே ஏறி மறுபடியும் நம்மளோட வீட்டுக்கே வரும். இப்போ அவர் கண்டிப்பா நம்மகிட்ட காசு கேட்பாரு இல்லையா? டிஸ்டன்ஸ் படி அவர் காசு கேட்பாரா இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் படி அவர் காசு கேட்பாரா? கண்டிப்பா டிஸ்டன்ஸ் படி தான் அவர் காசு கேட்டாகணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் படி அவர் காசு கேட்டார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் உங்களோட வீடு தான், உங்களோட எண்டிங் பாயிண்ட்டும் உங்களோட வீடு தான். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல 0, அதாவது நீங்க நகரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் படி பார்த்தா உங்கள்ட்ட அவர் காசு கேட்க கூடாது. ஆனா அவர் போயிட்டு வந்தார் இல்லையா, சோ அவர் பாக்குறது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறது கிடையாது, அவர் டிஸ்டன்ஸ் தான் பார்ப்பாரு. அதாவது நீங்க எவ்வளவு லென்த் இதுவரை நீங்க போயிருக்கிறீங்க அப்படிங்கறத அவர் பார்ப்பாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் காசு வசூலும் பண்ணுவார். சோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.